ஈரான் இஸ்ரேல் மோதல். நட்பு முதல் பகை வரை ஒரு வரலாற்று பார்வை. ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி கொமைனி கொல்லப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மண்ணில் நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல்களில் கடந்த 30 ஆண்டுகளாக ஈரானை ஆட்சி செய்து வந்த கொமைனியும் ஈரானின் இராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டனர். ஒரு காலத்தில் உலகையே அச்சுறுத்திய ஈரானும் அதன் ஆயுதமேந்திய குழுக்களின் தலைவர்களும் ஒவ்வொன்றாக அழைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி ஒரு மர்மமான ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததில் இருந்தே இந்த வீழ்ச்சி தொடங்கியது எனலாம். அதன் பிறகு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து இஸ்ரேலால் கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவும் இஸ்ரேலின் தங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு இரையானார். இதோ இப்போது கொமேனியும் வீழ்ந்திருக்கிறார். நீண்ட காலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வந்த அந்த இரகசிய நிழல் யுத்தம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. யாரும் அறியாத அந்த வரலாற்று திருப்பம். இன்று ஒருவரையொருவர் அழித்துக் கொள்ள துடிக்கும் ஈரானும் இஸ்ரேலும் 1979 ஆண்டுக்கு முன்பு மத்திய கிழக்கின் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1948 இல் இஸ்ரேல் உருவான போது அதைச் சுற்றியுள்ள அரபு நாடுகள் அனைத்தும் அதன் எதிரிகளாக இருந்தன. அப்போது இஸ்ரேலின் முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் ஒரு தந்திரமான வெளியுறவு கொள்கையை உருவாக்கினார். அதுதான் பெரிபெரி டாக்ட்ரின், அதாவது அரபு அல்லாத மத்திய கிழக்கில் செல்வாக்குள்ள நாடுகளுடன் கூட்டணி அமைப்பது. அந்த தேடல் ஈரானில் வந்து நின்றது. அப்போது ஈரானை ஆட்சி செய்து முகமது ரேசா பஹ்லவி மேற்கத்திய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட நவீன சிந்தனையுடைய மன்னராக இருந்தார். 1950 துருக்கிக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்த இரண்டாவது முஸ்லிம் நாடு ஈரான்தான். அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்க மறுத்தபோது இரகசிய குழாய்கள் மூலம் இஸ்ரேலுக்கு தேவையான கச்சா எண்ணெயை வழங்கியது ஈரான்தான். பதிலுக்கு இஸ்ரேல் நவீன ஆயுதங்களையும் விவசாய தொழில்நுட்பங்களையும் ஈரானுக்கு வழங்கியது. ஈரானின் உளவு அமைப்பான சாவக் உருவாவதற்கும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இஸ்ரேலின் மொசாட் உதவியது. புரொஜெக்ட் ஃபிளவர் என்ற பெயரில் அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் ஏவுகணைகளை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து திட்டமிட்டிருந்தன. 1979 இல் ஈரானில் வெடித்த இஸ்லாமிய புரட்சி எல்லாவற்றையும் மாற்றியது. ஷா மன்னர் நாட்டை விட்டு ஓடினார். நாடு கடத்தப்பட்டிருந்த ஆயதுல்லா கொமைனி மீண்டும் வந்து அதிகாரத்தை கைப்பற்றினார். கொமைனி அமெரிக்காவை பெரிய சாத்தான் என்றும் இஸ்ரேலை சிறிய சாத்தான் என்றும் அழைத்தார். இஸ்ரேல் என்ற நாடு சட்டவிரோதமானது என அறிவித்தார். தெஹ்ரானில் இருந்த இஸ்ரேல் தூதரகம் புரட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டு அது பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த வீதிக்கு பாலஸ்தீன வீதி என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரேலை நேரடியாக தாக்குவது கடினம் என்பதை உணர்ந்த ஈரான் இஸ்ரேலைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்க திட்டமிட்டது. இதற்காகவே இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை IRGC மற்றும் அதன் கீழ் குத்ஸ் படை உருவாக்கப்பட்டு ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற குழுக்களுக்கு பயிற்சியும் ஆயுதமும் வழங்கப்பட்டது. அன்று தொடங்கிய அந்த பகைதான் இன்று உலகையே 3ஆம் உலக போரின் விளிம்பிற்கு தள்ளியிருக்கும் ஒரு நேரடி யுத்தமாக மாறியிருக்கிறது.